இருக்கு உனக்கு. நான் எதுக்குங்க குறை சொல்ல போறேன்? சிக்கனு மட்டனு பிரியாணி எல்லாம் வந்துருச்சா? எல்லாம் அடுக்கி கொடுத்துருக்கான். ஒரேடியா நீயே தின்னு முடிச்சிடாத, பிள்ளைங்களுக்கும் வையி சரியா? என்ன நீங்க, நான் டயட்ல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படியா? அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையே. அட போங்க, நீங்க பிள்ளைங்களை கேட்டா தெரியும். நான் ரொம்ப டயட்ல இருக்கேன். நான் இதுல இருந்து சும்மா 2 வாய் தான் நான் எடுக்க போறேன். பாப்போம் பாப்போம். சரி கொண்டாங்க, போய் ஓப்பன் பண்ணி கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் இவளுகெல்லாம் வந்தாளுங்கன்னா கொஞ்சம் கூட எடுத்துக்க விட மாட்டாளுங்க, ஃபுல்லா அவளுகளே அமைக்கிக்குவாளுங்க. வாங்கிட்டு வந்தோடனே நீ சாப்பிட்றதுலதான் இருக்கியே தவிர எனக்கு வைக்கணுங்கிறதுலாம் உனக்கு தோணவே மாட்டேங்குது. சோ உங்களை நான் மறப்பேனா? வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். சரி போய் டேபிள்ல எடுத்து வை, நான் கை கால்லாம் அலம்பிட்டு வரேன். சரிங்க, கொடுங்க. இவ போற போக்கே சரியில்லையே, சீக்கிரம் போயிடணும், இல்லைன்னா எல்லாத்தையும் அமுக்கி போடுவா. கை கால்லாம் அப்புறமா அலசிக்கலாம். அப்பப்பா நிறைய வெரைட்டியா இருக்கு போல. எல்லாத்துலயும் ஒரு டேஸ்ட் பாத்துருவோம். ஆஹா எவ்வளவு டேஸ்டா இருக்கு. எங்க நாத்துதான் என்ன அருமையா சமைச்சிருக்கா. இவரு கையை அலம்பிட்டு வரத்துக்குள்ளார எல்லாத்துலயும் டேஸ்ட் பார்த்து வச்சிருவோம், இல்லைன்னா நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லாத்துலயும் கொஞ்சம் தானே எடுத்தோம், என்ன சுத்தமா கலவுன மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அவர் வந்து கேட்டா என்ன சொல்றது? ஒரு முக்கியமான கால் வந்திருக்கு, நான் வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகும், நீ சாப்பிட்டுக்கிட்டு. சரிங்க, நான் எடுத்து உள்ளார வைக்கிறேன், அப்புறமா சூடு பண்ணி தரேன். சரி எடுத்து வை, பிள்ளைங்களோட சாப்பிடுறேன். அப்படி நல்ல வேலை, இவர் இந்த நேரத்துல பார்த்து போன் பேச போயிட்டாரு. 1/2 மணி நேரம் இருக்கு, எப்படியாவது நம்ம ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து நிரப்பி வச்சிடணும். சீக்கிரம் ஆட்டோ பிடிச்சு போய் நிரப்பி வச்சிடலாம். 15 நிமிடத்துக்கு பிறகு அப்பாடா, எப்படியோ சாதாரண ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்தாச்சு. சிக்கன் சாப்பிட்டேனா ஃபிஷ் சாப்பிட்டேனா? சரி ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்தாச்சு, அப்படியே நிரப்பி வச்சிருவோம். அப்பாடா, எப்படியோ வேலையை முடிச்சாச்சு. பிள்ளைங்க வர ரேட் ஆகும் போல, நான் வந்து சாப்பிட வரட்டா? வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு, சூடு பண்றேன் வாங்க. நல்ல வாசனையா இருக்கே. நான் கூட சாப்பிடவே இல்லை, உங்களுக்காக வச்சுட்டே இருந்திருக்கேன். ஏன் எனக்காக உட்கார்ந்து இருக்க? சாப்பிட வேண்டியதானே? இல்லங்க, உங்க அக்கா சூப்பரா சமைப்பாங்க. எங்க நம்மளோட டயட் மெயின்டைன் ஆகாதுல்ல, நான் பாடிக்கு எல்லாத்தையும் தின்னுட்டேனா, அதனாலதான் நான் சாப்பிடவே இல்லைங்க. அட ஏமா, நீ உட்காரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இல்லங்க பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் பிள்ளைங்களோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். அதுவும் சரிதான். சரி சாப்பாடு எடுத்து வை. ஏங்க சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், கண்ணா தெரியல. நீங்க அப்படியே வாயை காட்டினீங்கன்னா அதுவா வாய்க்குள்ள லபக்கு பக்கம் உழுவ போகுது. சரி ஏங்க என்னாச்சு? என்னது இது சாப்பாடு? எங்க அக்கா எவ்வளவு சூப்பரா சமைக்கும், இன்னைக்கு என்ன இப்படி சமைச்சு கொடுத்துருக்கு? அதெல்லாம் தான் நான் சாப்பிட்டேனே. ஏதோ ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்த சாப்பாடு மாதிரி இருக்கு. அப்பா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன, அப்ப நீ ஹோட்டல்ல இருந்து தான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கியா? இல்லங்க, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நான் சாப்பிடும்போது கூட அப்படிதான் தோணுச்சு. பரவாயில்லையே, என்னை மாதிரியே நீங்களும் நல்லா நாக்கு ருசியா இருக்கே. அந்த விஷயத்த தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. நான் ஏன் போய் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து வைக்க போறேன்? உங்க அக்கா சமைக்கும் போது என்கிட்ட காசா இருக்கு என்ன? சரி விடு, ஏதோ ஒரு நினைப்புல எங்க அக்கா ஏதோ ஒண்ணு சமைச்சு கொடுத்துருக்கு. ஆமாங்க பாவங்க, அவன் நம்மளுக்காக சமைச்சு கொடுக்கும்போது நம்ம குறை சொல்லக்கூடாதுல்ல. என்ன நீயா பேசுறது? நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டியே. ஏங்க எப்பவுமே ஒரே மாதிரியாவா இருப்போம், அப்பப்ப மாறாத மனசு, என்னமோ புதுசால பேசுறீங்க. சரி ஏதோ நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமா சாப்பிடுறேன். ஆமாங்க பாவம், அவங்க நம்மளுக்காக செஞ்சதை வீணாக்கலாமா, கொஞ்சமா சாப்பிடுங்க. பிள்ளைங்களுக்கும் வையி, பிடிச்சிருந்தா சாப்பிட்டும், இல்லைன்னா கம்பல் பண்ணாத சரியா? சரிங்க சாப்பிடுங்க. என்னாச்சு, இன்னும் சாப்பிடாம என்ன வெறிக்க பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, எங்க அக்கா சிக்கன் 65 தான் கொடுத்துருக்கேன்னா, ஆனா இங்க ஃபிஷ் எல்லாம் இருக்கு, அவ அதெல்லாம் செய்யவே இல்லையே. அச்சச்சோ, நான் சிக்கன் வாங்குறதுக்கு பதிலா ஃபிஷ்ஷா வாங்கிட்டேனே, இப்ப என்ன பண்றது? அப்பவே நினைச்சேன் ஃபிஷ்ஷா சிக்கனானு, சாப்பிடும்போது டேஸ்ட்ல ஒண்ணுமே தெரியல. இப்ப என்ன பண்றது? எப்படியாவது சொல்லி சமாளிக்கணும். அது வந்து ஃபிஷ் தாங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க, சிக்கன் மாதிரி இருந்துச்சு. நான் கூட சிக்கன் தான் நினைச்சேன், கடைசியில் தின்னு பார்த்தா தான் தெரியுது ஃபிஷ்ஷுன்னு. அப்படியா? எங்க அக்கா ஃபிஷ்ஷே செய்ய மாட்டாளே, அதான் உனக்கே தெரியுமே. அட ஆமா, இப்ப ஏதாவது வேற பிட்ட போட்டு சமாளிக்கணும். ஃபிஷ் நான் சொன்னீங்க, அது நம்ம வீட்டுல செஞ்சதுங்க, நான் தான் செஞ்சேன். அது இல்லையே, நீ செஞ்சது இவ்வளோ நல்லா இருக்காது. ஏன் நான் செஞ்சா இவ்வளவு நல்லா இருக்காதா என்ன? ரொம்ப தான் பேசுவீங்க. என்னைக்காவது ஒரு நாள் சொல்லப்படுறது தான். ஏன் நீங்க எல்லாம் வேலைக்கு போறீங்க, என்னைக்காவது ஒரு நாள் டல்லா இருக்காது, அது மாதிரிதான். என்னைக்கே சூப்பரா இருக்குமா?
சும்மா என்னைய வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா வச்சுட்டு கிளம்புங்க. ஏன் அப்படி கோச்சுக்கிற? சரி சரி, நான் சாப்பிட்றேன். போய் அப்பளம் பொரிச்சு எடுத்துட்டு வா. ஆமா, இவ்வளவு ஐட்டம் இருக்கு, இதுல அப்பளம் வேறையா உங்களுக்கு? உனக்கு தான் தெரியும்ல, நான் அப்பளம் இல்லாம சாப்பிட மாட்டேன்னு. போய் எடுத்துட்டு வா போ. ஆமா, சும்மா நை நைங்காம இருக்கிறத சாப்பிடுங்க, நான் அப்பளத்தை போட்டு கொண்டு வரேன். எப்பாடி எப்படியோ கோவமா இருக்கிற மாதிரி சமாளிச்சாச்சு. இல்லைன்னா இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சது நம்மள உண்டில்ல நாக்கிருப்பான். ஏதோ இடிக்குது, என்ன ஏதுன்னு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு உள்ளதை நம்ம சாப்பிட்டுருவோம். அப்புறமா அக்காட்ட கேட்போம், ஏன்க்கா இப்படி சமைச்சு வச்சிருக்க, என்ன ஏதுன்னு. சும்மா எப்போதும் போலதானே பேச்சுக்கு சொன்னா, இவ ரொம்ப தான் ஓவரா கோவப்படுறாளே. ஏ பூர்ணி, இன்னைக்கு கிளாஸ் டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டியா? என்னது கிளாஸ் டெஸ்டா? எப்ப சொன்னாங்க? அட மூதேவி, அக்கௌண்ட்ஸ்ல டெஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அக்கௌண்ட்ஸ் தானே, பாத்துக்கலாம் விடு. நீ நினைக்கிற மாதிரி அக்கௌண்ட்ஸ்ல சம்மு கேட்கல, தியரிய கேக்குறாங்க. என்ன தியரியா? அதனால தானே கூமுட்ட உன்கிட்ட கேக்குறேன். ஆமா, இப்ப திருன்னு மொழி. ஏய் சின்ன பொண்ணு, நான் படிக்கல சின்ன பொண்ணு, இப்ப என்ன பண்றது? எனக்கு சுத்தமா மறந்தே போச்சு. வீட்டுக்கு போனாலே டெஸ்ட் அது இதுன்னு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது, பாத்துக்கோ. கிளாஸ ஒழுங்கா கவனிச்சாதானே இதெல்லாம் ஞாபகம் வரும். சரி, இப்ப என்ன பண்றது? பேசாம கிளாஸ கட் அடிச்சிருவோமா? நானும் படிக்கவே இல்ல. இது நல்ல ஐடியாவா இருக்கு. அவன் கிளாஸ கட் அடிச்சுட்டு எப்படி போறது? இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு, வெளியில எல்லாம் கேட்ல விடவே மாட்டாங்களே. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். பேசாம காலேஜ்ல ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ல போய் தங்கிடுவோம். அட ஏண்டி நீ வேற, அங்க பிடி மேம் எல்லாம் வந்துடுறாங்கடி. இப்ப என்னதான் பண்றது? இப்ப என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன சொல்லு? இங்க பாரு பூர்ணி, நல்லா கவனிச்சுக்க. சொல்லு சொல்லு. இல்ல, நம்ம 2 பேரும் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருவோம். சரி. அங்க போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல பாத்ரூம் இருக்கும்ல, அங்க உள்ளார போயிட்டு கதவை லாக் பண்ணிக்குவோம். சரி. பிடி மேம் வந்தா பாத்ரூம்லாம் செக் பண்ண மாட்டாங்க. அப்படியே செக் பண்ணாலும் நம்ம எந்த சவுண்டும் இல்லாம அமைதியா அங்கேயே உட்காந்துருப்போம். என்ன அந்த நாட்டத்திலயா? மேம் டெஸ்ட் வைப்பாங்க. அதுவும் இல்லாம அந்த பாய்ஸ் முன்னாடி ரொம்ப கேவலமா திட்டுவாங்க. அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. நீ சொல்றதும் சரிதான் சின்ன பொண்ணு. மேம் பாய்ஸ் முன்னாடி திட்டுறமே அப்படிங்கிற அறிவே கிடையாது. இப்ப பாய்ஸ நம்மளுக்கு முன்னாடி மேம் திட்டினாலும் அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஏன்னா நம்ம ஒரு கிண்டலும் பண்ண மாட்டோம். ஆனா அவங்க அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்களே. எப்படா எந்த பொண்ணு மாட்டோம்னு கண் கொத்தி பாம்பாட்டம் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு தான் சொல்றேன், இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும். சரி சரி, நெக்ஸ்ட் பீரியடு அக்கௌண்ட்ஸ் மேம் பீரியட் தான். பெல்லு வேற அடிக்க போகுது. பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே போய் உட்காந்துக்குவோம். அட்டண்டன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம போனோன்னு வையே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்பவே வராம உட்காந்துருந்தோம்னா தான் நம்ம மாட்டாம இருக்க முடியும். சரி சரி, வா வா.